ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வர டவுட் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட வந்தவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஏன் உங்கள் குழந்தை இன்னும் நடக்கலையா? ஸோ 1 இயரில் நடக்கலைன்றது நிறைய பேரண்ட்ஸுடைய கன்சர்னாக இருக்குது. இது பயப்படணுமா? கண்டிப்பாக கிடையாது. டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து 11 மந்த்ஸில் இது பண்ணணும், 12 மந்த்ஸில் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. அது எல்லாமே ஒரு ரேஞ்ச் தான். ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் பக்கத்து வீட்டு குழந்தையோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கே இன்னொரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். பட் சில கட் ஆஃப் இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலாக அரௌண்ட் 10 மந்த்ஸ் குழந்தைங்க வந்து பிடிச்சிட்டு நிற்க ஆரம்பிப்பாங்க. 1 இயரோட பிடிச்சிட்டு நிற்பாங்க, பிடிக்காமலும் அவங்களால மொமெண்ட்ரியாக நிற்க முடியும். சிலரோட பிடிச்ச குழந்தைங்க க்ரூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ இந்த சோஃபா இல்லைன்னா டேபிள் அதை பிடிச்சிட்டு 1-2 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அரௌண்ட் வந்து 1.25 வயசுலேருந்து 1.5 வயசு வரைக்கும் முக்கால்வாசி குழந்தைங்க நடந்துருவாங்க. ஸோ எப்போ நீங்கள் வரி பண்ணணும் அப்படின்னா, 1 வயசு ஆகும்போது உங்கள் குழந்தை வந்து இன்னும் நிற்க ஆரம்பிக்கல, சப்போர்ட்டோட தான் நிற்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு 18 மந்த்ஸ் ஆயும் உங்கள் குழந்தை இன்னும் நடக்கலை, இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட செக் பண்ணுங்க. இல்லைன்னா பயப்படாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ஒரு ப்ராசஸ்.